டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என மிரட்டிய அமெரிக்கா இப்போது வாங்கிக் கொள்ள இந்தியாவிடம் கெஞ்சுகிறது என ஈரான் அமைச்சர் கிண்டலாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் கச்சா எண்ணெய் கப்பல் போக்குவரத்து முடங்கி எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்துமாறு இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகம் கடந்த சில மாதங்களாக மிரட்டி வந்தது. ஆனால் ஈரானுடன் கடந்த 2 வாரங்களாக போரிட்டு வரும் அமெரிக்கா இப்போது ரஷ்யா கச்சா எண்ணெயை வாங்குமாறு உலக நாடுகளை கெஞ்சி வருகிறது என கூறியுள்ளார். மேலும் ஈரானுக்கு எதிரான சட்டவிரோத போரை ஆதரிப்பதன் மூலம் ரஷ்யாவுக்கு எதிரான தங்கள் செயல்பாட்டுக்கு அமெரிக்காவின் ஆதரவை பெறலாம் என ஐரோப்பிய நாடுகள் நினைப்பது பரிதாபத்துக்குரியது என்று பதிவிட்டுள்ளார். இந்தியா தொடர்ந்து ரஷ்யா எண்ணெயை வாங்குவது தவிர்க்க முடியாதது என்று அமெரிக்க நிதி அமைச்சர் விவரித்துள்ளார். மேற்கு ஆசிய போரால் ஏற்பட்ட எரிசக்தி தட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் அவசர தேவை கருதிய இந்தியா சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு தற்காலிகமாக 30 நாள் விலக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். ஈரான் அதிபருடன் பிரதமர் மோடி நடத்திய பேச்சுவார்த்தையின் பலனாக 2 இந்திய சரக்கு கப்பல்கள் ஹர்முஸ் ஜலசந்தியை நேற்று பாதுகாப்பாக கடந்து வந்தன. இந்த கப்பல்களில் 1,00,000 டன் சமையல் கேஸ் இந்தியா வருகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் இராணுவத்துக்கு இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது. இதன் எதிர்விளைவாக ஹர்முஸ் ஜலசந்தியில் சரக்கு கப்பல் போக்குவரத்தை ஈரான் இராணுவம் முழுமையாக முடக்கியுள்ளது. ஆசிய நாடுகளுக்கான கச்சா எண்ணெய், சமையல் கேஸ் சரக்கு போக்குவரத்தில் 85% இந்த ஜலசந்தி வழியாகவே நடைபெறுகிறது. அங்கு நாள்தோறும் 150க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் கடந்து செல்வது வழக்கம். ஆனால் தற்போது ஈரான் இராணுவம் அனுமதிக்கும் சில கப்பல்கள் மட்டுமே ஹர்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்கின்றன. கடந்த சில நாட்களில் 18க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்களை ஈரான் இராணுவம் நடுக்கடலில் வெடிகுண்டுகள் மூலம் தகர்த்து உள்ளது. இந்த சூழலில் கடந்த 12ஆம் தேதி ஈரான் அதிபர் பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ஹர்முஸ் ஜலசந்தியில் இந்திய சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து செல்ல ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதுபோல வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் தொலைபேசியில் பலமுறை ஆலோசனை நடத்தினார். இதனை அடுத்து கடந்த 7ஆம் தேதி கத்தாரின் ராஸ் லபான் துறைமுகத்தில் இருந்து 55,000 மெட்ரிக் டன் சமையல் கேஸுடன் புறப்பட்ட ஷிவாலிக் என்ற இந்திய சரக்கு கப்பல் போர் அச்சுறுத்தல் காரணமாக பெர்சிய வளைகுடா பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த கப்பல் ஈரான் இராணுவ அனுமதியுடன் நேற்று பாதுகாப்பாக ஹர்முஸ் ஜலசந்தியை கடந்தது. இதேபோல் 1ஆம் தேதி கத்தாரின் ராஸ் லபான் துறைமுகத்தில் இருந்து 46,000 மெட்ரிக் டன் சமையல் கேஸுடன் புறப்பட்ட நந்தாதேவி என்ற இந்திய சரக்கு கப்பலும் நேற்று பாதுகாப்பாக ஹர்முஸ் ஜலசந்தியை கடந்தது. இரு சரக்கு கப்பல்களும் நாளை அல்லது நாளை மறுநாள் குஜராத்தின் முந்த்ரா, கண்ட்லா துறைமுகங்களை வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள புஜைரா துறைமுகத்தின் மீது ட்ரோன்கள் மூலம் ஈரான் கடும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் அங்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அணுசக்தி ஒப்பந்த விவகாரம் தொடர்பாக ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய இப்போரில் ஈரானின் இராணுவ தளங்கள், போர்க்கப்பல்கள், விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை ஈரான் தாக்கி வருகிறது. இதனிடையே உலகின் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் முக்கிய பாதையாக உள்ள ஹர்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் எரிவாயு விநியோகம் உலகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தை தடுக்கக்கூடாது என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்நிலையில் நேற்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள புஜைரா துறைமுகத்தின் மீது ஈரான் படைகள் ட்ரோன்கள் மூலம் கடும் தாக்குதல் நடத்தின. துறைமுகம் மீது ட்ரோன்களால் ஈரான் படைகள் தாக்கிய போது அமெரிக்க படைகள் இந்த ட்ரோன்களை இடைமறித்து தாக்கின. இதன் காரணமாக கீழே விழுந்த ட்ரோன்களின் பாகங்களால் அங்கிருந்த எண்ணெய் கிடங்குகள் தீப்பிடித்தெரிந்தன. ஹர்முஸ் ஜலசந்திக்கு அருகே இந்த முக்கியமான புஜைரா துறைமுகம் அமைந்துள்ளது. இந்த துறைமுகத்தில் கப்பல்களுக்கு எண்ணெய் வளங்களை ஏற்றி கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடந்துள்ளது என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
இந்த புஜைரா துறைமுகத்தின் வழியாகத்தான் ஹர்முஸ் ஜலசந்திக்கு கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில், அமெரிக்க இராணுவம் மத்திய கிழக்கு வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் மகுடமாக திகழும் கார்க் தீவில் அனைத்து இராணுவ இலக்குகளையும் அமெரிக்க இராணுவம் முற்றிலுமாக அழித்துள்ளது. மனிதநேயம் மற்றும் கண்ணியம் கருதி அந்த தீவில் உள்ள எண்ணெய் உள்கட்டமைப்புகளை அழிக்காமல் விட்டுவிட நான் முடிவெடுத்துள்ளேன். ஆனால் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் தடையின்றியும் பாதுகாப்பாகவும் செல்வதற்கு ஈரானோ அல்லது வேறு எவரேனும் இடையூறு செய்தால் எனது இந்த முடிவை உடனடியாக மறுபரிசீலனை செய்வேன். நாங்கள் தாக்க விரும்பும் எந்தவொரு இலக்கையும் தற்காத்து கொள்ளும் திறன் ஈரான் நாட்டிடம் துளியும் இல்லை. ஈரானின் இராணுவமும் இந்த தீவிரவாத ஆட்சியும் தொடர்புடைய மற்ற அனைவரும் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தங்கள் நாட்டில் எஞ்சியிருப்பதையாவது காப்பாற்றிக் கொள்வதே புத்திசாலித்தனமாகும். ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்களுக்கான பாதுகாப்பை விரைவில் அமெரிக்க கடற்படை வழங்கும், இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் முக்கிய பங்காற்றும் கார்க் தீவு மீது அமெரிக்கா சரமாரியாக குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. பாரசீக வளைகுடாவில் உள்ள கார்க் தீவு ஈரானின் எண்ணெய் முனையமாக செயல்படுகிறது. அங்குதான் பெட்ரோலிய பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 90% இந்த தீவு கையாளுகிறது. மேலும் அந்நாட்டின் எரிசக்தி துறைக்கு ஒரு மிக முக்கிய மையமாகவும் இது திகழ்கிறது. ஈரானுக்கு முக்கியம் வாய்ந்த அந்த தீவில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி அங்குள்ள இராணுவ உள்கட்டமைப்புகள், கடற்படை தளம், விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை ஆகியவற்றை அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கார்க் தீவு பாரசீக வளைகுடாவின் அனாதை முத்து என்றும் அழைக்கப்படுகிறது. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.